பழங்குடியினர் என்ற பிரிவு ஜாதி சான்றிதழ் வழங்க கோரி ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு நடைபெற்று வரும் காட்டுநாயக்கர் சமூகத்தினரின் காத்திருப்பு போராட்டம் 2 மணி நேரத்தை கடந்துள்ள நிலையில் மாவட்ட ஆட்சியர் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததால் தொடர்ந்து போராட்டம் நடைபெற்று வருகிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பூபேஷ். வணக்கம் பூபேஷ். ஆட்சியரோடு பேச்சுவார்த்தை நடந்து அது தோல்வியில் முடிந்தனால தொடர்ந்து போராட்டம் நடைபெற்று வருகிறது. இது குறித்த முழு விவரங்கள். வணக்கம். ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்றைய தினம் குறைதீர்ப்பு நாள் கூட்டமானது நடைபெற்று வருகிறது. பிரதி வாரம் திங்கட்கிழமையானது இந்த குறைதீர்ப்பு நாள் கூட்டம் நடைபெறுவது என்பது வழக்கம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல 8000க்கும் மேற்பட்ட காட்டுநாயக்கர் சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் வசித்து வரக்கூடிய சூழல்ல அவர்களுக்கான அந்த காட்டுநாயக்கர் சமூக சான்றிதழ் வழங்காததால் தங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு மிகவும் பாதிக்கப்படுவதாக காலை 8 மணி துவங்கி இந்த பகுதியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு காத்திருப்பு போராட்டத்தில் 2000க்கும் மேற்பட்ட அந்த காட்டுநாயக்கர் சமூக மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் தற்போது பலத்த வெயிலின் தாக்கம் அதிகரித்திருக்கக்கூடிய சூழல்ல வெயிலையும் பொருட்படுத்தாது கை குழந்தைகளோடு இந்த பகுதியில் 2000க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக இன்றைய தினம் 10 மற்றும் 12 வகுப்பு உள்ளிட்ட மாணவ மாணவிகளுக்கு அவர்களுக்கான திருப்புதல் தேர்வானது தமிழகம் முழுவதும் நடைபெற்று வரக்கூடிய சூழல்ல இந்த போராட்டத்தில் நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகளும் தங்களுடைய அந்த தேர்வை புறக்கணித்து விட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடியுது. காலையிலிருந்து கை குழந்தை உள்ளிட்ட குழந்தைகளோடு போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த மக்கள் வெயிலின் தாக்கத்தில் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய மக்களே அவர்களுக்கு தேவையான உணவு நீர் உள்ளிட்டவற்றை வழங்கி வருகின்றனர். தொடர்ந்து தங்களுடைய ஒற்றை கோரிக்கையான பழங்குடியினர் சமூகத்தில் காட்டுநாயக்கர்களுக்கான சான்றிதழை வழங்க வேண்டும் என கூறி 2000க்கும் மேற்பட்டோர் குடும்பமாக இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த போராட்டத்தின் காரணமாக ஏராளமான போலீசார் இந்த பகுதி முழுவதும் குவிக்கப்பட்டு தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார். இதனைத் தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய மக்களோடு ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிம்ரன்ஜித் சிங் காலோன் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார். உடனடியாக அந்த ஆதிராவிடர் அலுவலர்களை கொண்டு ஆய்வு செய்து முடிவெடுக்கலாம் என்று கூறிய அடுத்து தொடர்ச்சியாக இது போன்ற காரணங்களை மட்டுமே தங்களுக்கு தெரிவிப்பதாகவும் இந்த முறை அது போன்ற காரணங்களை ஏற்பதில்லை எனவும் தங்களுக்கு தேவையான அந்த காட்டுநாயக்கர் சமூக என்ற அந்த பழங்குடியினர் சான்றிதழ் வழங்கும் வரை இந்த இடத்திலிருந்து நாங்கள் புறப்பட மாட்டோம், எனவே பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவதாகவும் உடனடியாக தங்களுக்கு சான்றிதழ் வழங்கும் வரை இந்த இடத்தில் போராட்டம் நடத்துவதாக இவர்கள் தெரிவித்துள்ளனர். அந்த கை குழந்தைகள், பச்சிளம் குழந்தைகள், முதியோர் உள்ளிட்டோர் கொளுத்தும் வெயில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழல்ல சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக இங்கு ஆய்வு செய்து அவர்களோடு முறையான ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுக்கான அந்த சாதி சான்றிதழை வழங்க வேண்டும் என்பதே அவர்களுடைய ஒற்றை கோரிக்கையாக இருந்து வருகிறது. எனவே இதற்கு உடனடியாக தமிழக அரசும் முன்வர வேண்டும் எனவே அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தொடர்ச்சியாக காலை 8 மணி அளவில் துவங்கிய இந்த போராட்டமானது கிட்டத்தட்ட 4 மணி நேரத்தை எட்டக்கூடிய சூழல்ல தற்போது வரை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறது. ஒளிப்பதிவாளரும் தொடர்ந்து காட்சிப்படுத்தியிருக்கிறார். தங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை இந்த இடத்தை விட்டு அப்புறப்பட்டு அங்கு செல்ல மாட்டோம் என இந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய மக்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பூபேஷ். தொடர்ந்து போராட்டக்காரர்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். யாருக்குமே சாதி சான்றே இல்லை. எங்கள் பிள்ளைய ரொம்ப கஷ்டப்படுதுங்க. எல்லா பிள்ளைகளும் கஷ்டப்படுதுங்க. சாதி சான்று இல்லாமல் தான் கஷ்டப்படுதுங்க. எல்லா பிள்ளைகளும் காலேஜ் வேற போயிருக்குங்க. பாதி 10வது வரை நிப்பாட்டிச்சுங்க, 8வது வரை நிப்பாட்டிச்சுங்க. வெளில ஒரு நயமாக ஊர் இருக்குது. எங்கள் ஊர் பரமக்குடி, ராமநாதபுரம், தேய்ப்பட்டினம் எல்லா ஊரும் இருக்குது. திருப்புராணி இருக்குது. ஆனால் அவ்வளோ பேருமே 8வதுக்கு மேலே படிக்கலை, 10வதுக்கு மேலே போக முடியல. யாருக்குமே போக முடியல. எல்லாருமே ஜாதி சான்று தான் ரொம்ப கஷ்டப்படுறோம்.